சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, ஒருத்தர நல்லவரா காட்டணும் அப்டின்னா வந்து, அவருக்கு ஒரு இது நான் சொல்லல. நெறைய பேர் கமெண்ட்ஸா சொல்றது தான். அவங்களுக்கு ஒரு 4, 5 சீன் வைக்கணும். ஆனா, சசிகுமார் சார காமிச்சா, அவர ஃபர்ஸ்ட்டே அவர் நல்லவர் அப்டின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்ல. அதுதான் அதே மாரி தான் லிஜோமல். பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க அப்டின்னா, நீங்க வேற எந்த ஆர்டிஸ்ட்ட போட்டாலும், அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கத சொல்லணும். அவங்களுக்கு நம்ம நெறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனா, லிஜோமோல் அப்படி இல்ல. அவங்க வந்தா போதும், ஓ! இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆயிடும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு நானு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன். ம் பிரசன்ட் மீடியா உங்களுக்கு மெயினா ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீடம். இந்த படத்த நான் ரொம்ப ஃப்ரீடமா எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது வந்து என்னோட வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா, அவங்க வந்து என்ன ரொம்ப ஃப்ரீடமா விட்டதுனால தான், நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போ நான் படத்துக்குள்ள வரேன். அம் இந்த படத்துல வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவா இருந்த இந்த படத்தோட டைரக்டர் பிரசாத் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபெல் படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. என்கிட்ட இருந்து வெளிய போனதுக்கு அப்புறமும் கூட, எப்பவுமே இன்னும் ஒரு அசிஸ்டன்ட்டாவே வந்து படம் தொடங்குனதுலருந்து முடியிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நெறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு என்னோட டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். அப்புறம் நான் வந்து படத்த பத்தி நானே நெறைய சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும் தான் என்னுடைய வேலையா நான் நெனச்சு வந்தேன். அத வந்து தயாரிப்பாளர் ஃபர்ஸ்ட்டே அவரு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ட்டாரு. ஸோ இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், இப்போ வந்து நான் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஒருத்தரா சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன், அத புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்குள்ளேயும் போகாம, ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்றேன். அப்புறம் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சார் வந்து அ நிஜமாவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னணி இசையில வந்து அவர அடிச்சுக்க நிஜமாவே ஆள் இல்லன்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்திருப்போம், அத எடிட் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு ஃபீல்ல வந்து அத உள்வாங்கியிருப்போம். ஆனா, அவர்கிட்ட போயிட்டு அது வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வேற ஒரு பரிணாமம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ஃபீல வந்து அவ்வளோ மிக சரியா குடுத்திருப்பாரு. அதனால அவரு கூட நான் கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு அவரு குடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துல. தேங்க் யூ சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ லிஜோ மோல். இப்போ சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, ஒருத்தர நல்லவரா காட்டணும் அப்டின்னா வந்து, அவருக்கு ஒரு இது நான் சொல்லல. நெறைய பேர் கமெண்ட்ஸா சொல்றது தான். அவங்களுக்கு ஒரு 4, 5 சீன் வைக்கணும். ஆனா, சசிகுமார் சார காமிச்சா, அவர ஃபர்ஸ்ட்டே அவர் நல்லவர் அப்டின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்ல. அதுதான் அதே மாரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அனுதாபமானவங்க அப்டின்னா, நீங்க வேற எந்த ஆர்டிஸ்ட்ட போட்டாலும், அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கத சொல்லணும். அவங்களுக்கு நம்ம நெறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனா, லிஜோமோல் அப்படி இல்ல. அவங்க வந்தா போதும், ஓ! இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆயிடும். இந்த படத்துல நிஜமாவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழரா நடிச்சிருக்காங்க. ஸோ, மத்த நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, எல்லாருமே டயலாக் பேசும்போது தமிழ்ல பேசி, அதுக்கப்புறம் டப்பிங்ல வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுனாங்க. பட் அவங்க மட்டும் தான் ஸ்பாட்லயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி, அவங்க தான் அப்படியே ஃபுல்லாவே ஸ்பாட்ல பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லயே பேசுவாங்க. ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வமணி சார். அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்திருக்காரு.
ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனரோட ஃபீலிங்க புரிஞ்சுகிட்டு, நம்ம ஏன் கோவமா இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க நான் என்ன மனசுக்குள்ள நெனச்சிருக்கனோ, அத அப்படியே நீங்க சொன்னீங்க சார். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா, எல்லாருமே நம்மள அப்படி தப்பா நெனைப்பாங்க. ஏன்னா, அந்த டைம்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்ல. ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோவங்கள் இருக்க தான் செய்யும். ஆண்டனி, அந்த மாரி ஏதாவது இருந்தா சாரி. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன். அதாவது ஒரு முதல் படம் பண்றதுக்கு வராரு. அப்ப அவரு நெனச்சிருந்தா வந்து, எது மாதிரியான கதைகள வேணா எடுத்திருக்கலாம். ஏன்னா, அவரு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சினிமாவுல ஈபியா இருக்காரு. ஸோ, அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்ல. அவர் பார்க்காத ஆளுங்க இல்ல. ஆனா வந்து, நான் ஒரு கத சொல்றேன். அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கத. இந்த கதைய எடுக்கும்போது, ஒரு தயாரிப்பாளரா எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். மேபி எனக்கு இதுல நல்ல பேர் வரலாம். ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு நல்ல பேர் வரும். நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும். ஆனா ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க இன்னும் இருக்கு. ஏன்னா இங்க நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலா இருக்கணும். அப்படிதான் நெனச்சு நெறைய பேர் உள்ள வருவாங்க. ஆனா வந்து நம்ம இப்போ ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதைய சொல்லும்போது, அத அவரு புரிஞ்சுகிட்டு அதாவது மத்தவங்க பேசும்போது சொல்றாங்க பாருங்க. நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா, அந்த கதைய அப்படியே உள்வாங்கி என்ன விட நல்லா சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும். எனக்கே இந்த விஷயம் இப்ப தான் தெரியுது. அப்போ அவரு வந்து இந்த கதைக்குள்ள நல்ல ஒரு டிராவல் ஆயிருக்காரு. டிராவல் ஆயி எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. படம் எடுத்து முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் வந்து அவரு ரொம்ப ஹேப்பி ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சுழியா இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா வரணும். மேலும் நெறைய படங்கள் பண்ணணும். அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை பாண்டியன். அப்புறம் அ படத்துல பிஆர்ஓ சதீஷா இருக்கட்டும். சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா, அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா கொண்டு போவாரு. நமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காரு. அதே மாரி ராகவன், அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சார். அவர பத்தி நெறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு எதார்த்தமானவரு. ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளு. அவருகிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படி நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது? அவங்க யாரு? எப்படி? அப்படின்றத அவரு பார்க்கவே மாட்டாரு. ஸோ அவருக்கு தேவை இப்போ பிரசென்ட்டா அவங்க யாரு? என்ன? ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவரு கூட நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் சரியா போல. ஆனா, உடனே அடுத்த படம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி படம் குடுத்துட்டு, அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும்போதே வந்து நெறைய பேர் அங்கருந்து எதுக்கு? தேவையில்ல. அப்படி சினிமாவுல எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனா, நாங்க இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போல. ஸோ அப்ப அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா, அவரு வந்து இந்த கதையையும், என்னையும் ரொம்ப நம்புனாரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த படம் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மையா நடந்த கதைகள் நெறைய இருக்கு. அது வந்து வெளியில எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வந்து அத அத புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா போம்போது, இன்னும் நெறைய உண்மை கதைகள் வெளிய வரும். ஸோ அதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி.